காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே 15 வயது சிறுமி தனது காதலன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோமங்கலம் பகுதியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமி சில மாதங்களுக்கு முன் படிப்பை நிறுத்தினார். மேலும் 5 மாதங்களுக்கு முன்பு சிறுமி வீட்டில் இருந்து காணாமல் போனதால் பெற்றோர் சோமங்கலம் போலீசாரில் புகார் அளித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது நல்லூரை சேர்ந்த குற்ற பின்னணி கொண்ட ரவுடி நவமணி திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை சொல்லி சிறுமியை அழைத்து சென்று பாலியல் வன்புணர்ச்சி செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து நவமணி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு மொத்தம் 10க்கும் மேற்பட்ட வழக்குகளுடன் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் சில நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்த நவமணியுடன் சிறுமி மீண்டும் பழகத் தொடங்கியுள்ளார். இருவரும் ஒரே தெருவில் வசிப்பதால் சிறுமி அடிக்கடி நவமணி வீட்டிற்கு சென்று வந்ததாக தெரிகிறது. இந்த தொடர்பு பெற்றோருக்கு பிடிக்காததால் அவர்கள் சிறுமியை கடுமையாக திட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த சிறுமி நவமணி வீட்டிற்கு சென்றபோது அங்கு யாரும் இல்லாததை பயன்படுத்தி உள்ளறையை உள்ளிருந்து பூட்டி துப்பட்டாவில் மின்விசிறியில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து நீண்ட நேரம் அறை திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த நவமணி குடும்பத்தினர் கதவை உடைத்து பார்த்தபோது சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து சோமங்கலம் போலீசார் உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தற்கொலைக்கான காரணம் பெற்றோரின் கண்டிப்பு அல்லது நவமணியுடன் உள்ள தொடர்பு குறித்த மன அழுத்தம் என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.